ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போறோம். சம்மருக்கு ஏத்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் சப்ஜா சீட், 1 கப்பு தண்ணியையும் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு ஜவ்வரிசி, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர்ஸ்காட்ச் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 1/2 கப் ப்ரௌன் சுகர், தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி 1/2 கப் ஒயிட் சுகர் தண்ணி எதுவும் சேர்க்காம மெல்ட் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த கலரில் வந்துடும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா பிளேட்டில் கொஞ்சம் பட்டரை தடவி இதை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே ஆறிடும். பேனில் 2 கப்பு தண்ணி, ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. கையை வச்சு நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நல்லா உடைச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/4 கப் மில்க் பவுடர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பட்டர்ஸ்காட்ச் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. சல்லடை அரிப்பில் ஜவ்வரிசியை வச்சு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகி வரட்டும். பால் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் மில்க் பவுடர், 1/2லிருந்து 3/4 கப்புக்குள்ளே நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் 1/2 கப்பும் 2 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர்ஸ்காட்ச் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து சீக்கிரமாவே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா கட்டி போட்டுரும். இது கஷ்டமா இருந்துச்சுன்னா 1/4 கப் பால்ல கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்காகி வரும். இது 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட திக்காக பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக ஆகணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் திக்காக வந்துடும். இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இல்லை உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், முலாம்பழம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, மாதுளை பழம், நான் இவ்வளோ ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட் 1/2 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவும் டேஸ்டான சம்மருக்கு ஏற்ற பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.